மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் விஷயத்துல பாத்தீங்கன்னா நீதியரசர் இப்பொழுது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவையும் சேர்த்திருக்காரு. நிறைய இன்னும் 2-3 பேர் சேர்த்திருக்காரு. இப்போ விஷயங்கள் இன்னுமே தீவிரமா அடைஞ்சிட்டு வருது. நிறைய விஷயங்கள் வரப்போகுது. எனக்கு அதை பத்தி அவ்வளோ தூரம் நாலேஜ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பேசுறேன். ஆனா இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சங்கத்தினர்கள் இதை வச்சு சீப் பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, சீப் பாலிடிக்ஸ்னா என்னோட விஷயம், ஒரு பாமர பெண்ணான என்னோட மனசுல என்ன தோன்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டுல சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னாங்க. 2 மாசம் கழிச்சு எலெக்ஷன் வரும்போது வேலை தூக்கிட்டு கையில நின்னாங்க. அதுதாங்க சீப் பாலிடிக்ஸ்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ சொன்னாங்க, நாங்க சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லலைங்க, மூட நம்பிக்கைகளை தான் ஒழிக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்க அப்பா எல்லாம் மஞ்சள் சால் மட்டும்தான் போட்டுப்பாங்க, பச்சை ஷாலோ இல்ல நீல ஷாலோ போட்டுக்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னு தெரியல. அதே மாதிரி நீங்க நடக்கும்போது ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பீங்க, ஒரு கருங்காலி குச்சி. அது எதுக்குங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையான்னு தெரியல. அதை தவிர உங்களுடைய மனைவி பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நாளுக்கு திருக்கடையூர் போறாங்க, பூஜை பண்றாங்க, பூசா ஒட்டக பூஜை பண்றாங்க, பல கோவில்களுக்கு போறாங்க, கிரீடம் வாங்கி சாத்துறாங்க. எது கேட்டாலும் உடனே அது அவங்க நம்பிக்கைங்கிறாங்க. அவங்க நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேறையா அப்படிங்கறது சொல்றதுதான் சீப் பாலிடிக்ஸ். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்ற நீங்க உங்க வீட்டு ஹோமத்திற்கு அந்தனர் அல்லாத ஒத்தரையாவது கூப்பிடுறீங்களா? ஹோமம் பண்றதுக்கு கூப்பிடுறது இல்லைல்ல. அதுதான் சீப் பாலிடிக்ஸ். சமூக நீதினு பேசுற நீங்க தாழ்த்தப்பட்ட யாராவது ஒத்தரையாவது உங்கள் வீட்டு பூஜை அறைக்குள், திருமாவளவன் அவர்களே உங்களை விட்டா கூட நான் ஒத்துக்கிறேன் சமூக நீதி அவர்கள் பின்பற்றாருங்கன்னு, அது பண்றது இல்லை பாத்தீங்களா? அதுதாங்க சீப் பாலிடிக்ஸ். அம்பானி அதானி எல்லாம் மோடிஜியோட கைக்கூலிகள் அப்படின்னு சொல்ற நீங்க உங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பிளேயர் சிலையை வச்சிருக்கீங்க. அது யார் கொடுத்ததுன்னு கேட்டா அம்பானி கொடுத்தது அப்படின்னு உங்க மனைவி சொல்லியிருக்காங்க. அதுதாங்க சீப் பாலிடிக்ஸ். இதெல்லாம் தான் நாங்க சீப் பாலிடிக்ஸ் நினைக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது சீப் பாலிடிக்ஸ் நினைக்கிறாங்க. பாப்போம்.